வெல்கம் டு பிரணி சுமி சேனல். இந்த வீடியோவில் பாவக்காய் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறாங்க. முதல்ல பாவக்காய் விதையை 3 நாளைக்கு தண்ணீரால் ஊற போட்டணும். நல்லா முளைச்சி வந்திருக்கும். அந்த முளை வந்ததை நம்ம மண்ணில் நட்டு விடணுங்க. நட்டுட்டு பக்கத்தில் ஒரு குச்சியை வச்சிடணுங்க. அதுக்கு பந்தல் மாதிரி போடணும். நான் பந்தல் மாதிரி போடலை, ஏன்னா இதை நான் என் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் நட்டுருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்தல் தென்னை மரத்தில் ஏறி இருக்குன்னுட்டு. ஆக்சுவலாக பாவக்காய் 60 days பயிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வச்ச 60வது நாளில் நம்ம அறுவடைக்கலான்ட்டு சொல்லுவாங்கங்க. அதனால் இது 60 days க்ராப்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லோயிஷாக பூ பூத்துருக்குன்னுட்டு. மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர்னு இதில் இருக்குங்க. மேல் ஃப்ளவர் காய் வைக்காது. ஃபீமேல் ஃப்ளவர் வர்றது தாங்க காய்கள் வைக்கும். எப்படின்னா காய் மாதிரி குட்டியாக மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கும். அதுதாங்க பெரிய காயாக மாறும். இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் தேவையில்லாட்டாலும் இதுக்கு தேவையான தண்ணீர் நல்ல மண் வளமும் இருந்தால் பாகக்காய் நல்லாவே இருக்குங்க. இந்த செடி 30 நாள் முடிஞ்ச செடிங்க. நல்லா இது வந்திருக்கு. இது 55வது நாளான செடியோடைய க்ரோத்துங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து காய் வச்சுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோலாம் பார்த்தாலே தெரியும். பாவக்காயோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேங்க. நம்பர் 1, இது ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணுவாங்க. சீராக வச்சுருக்கும் குளுக்கோஸ் லெவலை. நம்பர் 2, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுருக்கோங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை இது அதிகமாக ஜென்ரேட் பண்ண விடாமல் பார்த்துக்கும். நம்பர் 3, இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாக கொடுக்குங்க. நம்பர் 4, ஹேரையும் ஸ்கின்னையும் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கோங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதால ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேரை திக்கானாமல் வச்சுருக்கோங்க. நம்பர் 5, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை இது அழகாக மேம்படுத்துங்க. இதில் ஆன்டி ஆக்சிஜன் இருக்கிறதால இது செல்ஸ் டேமேஜை கட்டுப்படுத்துங்க. இதில் ஆன்டி ஃபங்கை அண்ட் ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த பாவக்காய் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாவக்காய் தினசரி அவங்களோட டயட் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்குங்க. ஏன்னா இது கெட்ட கொலஸ்ட்ராலை சேரவே விடாது உடம்புல. இந்த பாவக்காய் செடியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால உடம்புக்கு நிறைய இம்யூனிட்டி சத்து கொடுக்குதுங்க. நான் இந்த பாவக்காய் செடியை என்னுடைய டெரஸ் கார்டனில் ட்ரை பண்ணலை, நார்மல் கார்டனில் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். நான் 4 விதைகளை நட்டு வளர்த்தேங்க. அதில் 2 முளைக்கவே இல்லை. ஒன்று எலி கடிச்சு சாப்பிட்டுருச்சுங்க. செடி அந்த நுனி வளராமல் செத்து போச்சு. இந்த ஒன்று தாங்க அந்த எலிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நம்மக்கிட்ட பெரிய செடியாக வளர்ந்துருக்குங்க. எந்தளவுக்கு செடி நீளமாக படர்ந்துருக்கோ அந்தளவுக்கு பூக்கள் வச்சு செடி நிறைய காய்கள் வைக்கும். இங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக நிறையா பூக்களும் பிஞ்சுமாக நிறையா இருக்குது. எந்த அளவுக்கு செடி ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு காய்கள் அதிகமாக கொடுக்குங்க. இதுக்கு தனிப்பட்ட மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை. செடியை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க. எலி கிடைக்காமையும் அண்டு ஏதாவது நம்ம காய் பறிக்கிறோன்னுட்டு அந்த கிளையை உடச்சி விட்டோம்னா செடி வதங்கி போய்கிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இது பார்த்து வளர்க்கணுங்க. இது என்னுடைய ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கும். ஸோ நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா அந்த ஹாஷ்லேயே இது என்ன ஆகிடும்னா உடஞ்சி போயிடுங்க.
எந்த அளவுக்கு செடி விசாலமாக வளர்ந்துருக்கோ அந்தளவுக்கு நிறைய பூக்களும் நிறைய காய்களும் காய்க்குங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட காய்கள் காய்ச்சிருக்குங்க. நான் அப்பப்போ தேவைப்படும் போது காய் இதிலேருந்து பறிச்சுப்பேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்கள் காய்ச்சிருக்குன்னுட்டு. இதை பாருங்கள், இது ஒரு 5 to 7 டேஸில் பெருசாக ஆகிடும். பெருசானதும் பறிச்சுக்கலாங்க. இதில் ஒரு காய் பெருசாக இருக்குது, அதை நான் வந்துட்டு விதைக்காக விட்டுருக்கேன். ஏன்னா அடுத்த ஹார்வெஸ்டிங்காக நம்ம விதைக்கு கடையில் வந்துட்டு போயிட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம செடியில் இருந்தே விதையை நம்ம எடுத்துக்கலாங்க. செடியிலேயே வந்துட்டு காய் நல்லா முத்தி பழுத்து அதுலேருந்து ஹெல்த்தியான விதையை எடுத்தோன்னா நமக்கு காய்கள் அதிகமாக கொடுப்போங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் சின்ன காய் தான். ஒரு 10 நாளில் இது பெருசாக ஆகிடும். இதை பாருங்கள், இதோ பாருங்கள் காய்கள் எவ்வளோ அதிகமாக காய்ச்சி இருக்குன்னுட்டு. இதோ பாருங்கள் காய்கள் எந்த அளவுக்கு காய்கள் வச்சுருக்குன்னுட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய தென்னை மரத்தை தாண்டி வந்து பக்கத்தில் இருக்க கனகாபரம் செடியிலையுமே கொடிகள் படர்ந்து போயிட்டு அந்த செடியுமே கொடியால் நல்லா ஹைட் ஆகிட்டு நிறைய பிஞ்சுகள் வச்சு இதை பாருங்கள் காய்கள் பெருசாகவும் மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு 5 to 7 டேஸில் பெருசாக ஆகிடுங்க. அறுவடைக்கு ரெடி ஆகிடும். ஒரே ஒரு செடி தாங்க எந்த அளவுக்கு காய்கள் வச்சுருக்குன்னுட்டு நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி காய்கறிகளை உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயோ இல்லை உங்கள் கார்டன்லேயோ 15 டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் இந்த பாவக்காயை உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்குங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது இது நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், உங்களுடைய ஸ்கின் டோனை மேம்படுத்தும், இம்யூனிட்டி அதிகமாக கொடுக்கும். இன்னும் எக்கச்சக்கமான ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. அண்ட் இந்த பாவக்காயில் வந்துட்டு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குங்க. இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களே விதைக்காக காய் விட்டுருக்கேன்னுட்டு. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு. இந்த காய் தாங்க விதைக்காக நான் விட்டுருக்கேன். கை அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது செடியிலேயே வந்துட்டு முத்தி பழுக்கணுங்க. அப்போ தான் அதனுடைய விதைகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இதனுடைய செடியோட எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு காய் பழமாக மாறுறதுக்கு கன்வெர்ட் பண்ணும். அந்த செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹெல்த்தியான விதைகளை கொடுக்குங்க. இதுதான் நம்ம வீட்டு பாவக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி கார்டனிங்.